காலை வணக்கம் இனியவன் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேங்க. சௌமியா மற்றும் வருண்கர். காலை வணக்கம் வருண். காலை வணக்கம். எஸ், நம்மளுடைய குழந்தை பிறப்பு அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து வந்து பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக அதை பற்றி நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருந்தாலும் நம்ம வந்து தவற விட முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன். ஆனால் வேக்சினேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம் இல்லையா? அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் வந்து போடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்து அதை வந்து மேண்டேட்ரியாக வந்து போடக்கூட வந்து தவறுவாங்க இல்லையா? நிச்சயமா. இன்னைக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் அப்படியே வந்து நிறைய வகைகள்லாம் இருக்குது. அந்த ஹெப்படைட்டிஸ்னா என்ன அப்படிங்கிறது தெரியாதவங்களுக்குலாம் புரிய வைக்கிறதுக்காக தான் கல்லீரல் மற்றும் குடல் நோய் மருத்துவர் டாக்டர் எம் ராதா அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி மேம். மிக்க நன்றி மேம். வணக்கம். இன்னைக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் டேல நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம் மேம். ஸோ வந்து நான் ஏற்கனவே வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேக்சினேஷன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிச்சயமா வந்து அறிவுறுத்துவாங்க. ஸோ ஹெப்படைட்டிஸ் பற்றி வந்து சொல்லுங்க, அண்ட் அதோட டைப்ஸ் பற்றியும் இந்த பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கல்லீரல் பாதிப்பு, வைரஸ் கிருமினால கல்லீரல் பாதிப்பு ஆகிறது. இது வந்து மஞ்சக்காமாலையாக வெளியில் வரும். இதில் வந்து குறைஞ்சபட்சம் 5 வகை இருக்குது. அந்த ABCDE அப்படின்னு 5 வகையான வைரஸ் கிருமி இருக்குது. இதில் இந்த A வைரஸ்க்கும் B வைரஸ்க்கும் வேக்சின் இருக்குது. A வைரஸ் வேக்சின் வந்து அதோட பொட்டன்சி வந்து 6 மாதம் தான் அதோட நிலை வந்து. பட் B வைரஸ்க்கு வேக்சின் போட்டோன்னா அது லைஃப் லாங் வந்து அதை நம்ம கவர் பண்ணும். ஸோ ஏயும் பியும் வேக்சின் மூலமாக நம்ம தடுக்கலாம். ஓகே, இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. பட் எது வந்து ரொம்ப வீரியம் கொண்டது அப்படின்னு சொல்லுங்க? A, B and C அப்படிங்கிற வகை. இந்த 3 A, B and C இப்படி 3ங்கிறத மேஜராக எடுத்துக்கிட்டோன்னா B and C வந்து ரொம்ப வீரியமானது. இதில் B and C, Bக்கு வந்து வேக்சின் இருக்குது, Cக்கு வந்து வேக்சின் கிடையாது. A வந்து தன்னாலே வந்து குணமாகக்கூடிய வைரஸ், உடம்புல எதிர்ப்பு சக்தி ஆன உடனே தன்னாலே வந்து அந்த வைரஸ் வந்து குணமாயிடும். பட் B and C வந்து ஒன்ஸ் நம்ம உடம்புல வைரஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம மருந்துகள் சாப்பிட்டால் ஒழிய தன்னால் குணமாகாது. இதில் B வந்து ரொம்ப மோசம். ஏன் அப்படின்னா B வந்து லிவர் கேன்சர் கூட காஸ் பண்ணும். ஓகே, இந்த வைரஸ் அப்படிங்கிறோட பேஸ் எதுன்னு சொல்லுங்க. எதனால இந்த வைரஸ் வந்து முதல்ல உருவாகுது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து வைரஸ் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான உயிரி, நுண்ணுயிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நமக்கு வந்து ஒரு நம்ம மனிதர்கள் இருக்க மாதிரி அமீபா அந்த மாதிரி அது வந்து ஒரு சின்ன உயிரி. அது வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம உடம்புல ரத்தத்து மூலமாக கலந்து கல்லீரலில் போய் உட்காந்து அங்கே தான் அதோட மல்டிப்ளிகேஷன், இனப்பெருக்கம் சமயம். ஸோ இனப்பெருக்கம் செய்கிறப்ப அந்த கல்லீரலோட டிஷ்யூ இதெல்லாம் டேமேஜ் ஆகி நார்மல் கல்லீரலோட வேலையெல்லாம் வந்து எதுவுமே அதால் செய்ய முடியாது. ஸோ அதனால் கல்லீரல் நமக்கு தேவையான வேலைகள் அது செய்ய முடியாத காரணத்தினால, அதோட பாதிப்பு இருக்க காரணத்தினால நம்ம உடம்புல நோய்கள்லாம் உருவாகும். அதில் முக்கியமானது வந்து மஞ்சள் காமாலையாக வெளியில் தெரியும். ஓகே ஓகே. ஸோ இந்த பிரச்சனை வந்து யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்க மேம். ப்ளஸ் இது ஒரு ஜெனட்டிக்கல் இஷ்யூவானு சொல்லுங்கள். இது வந்து யாருக்கு வரனா, நான் ஆக்சுவலி வந்து மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே இந்த நோய் தாக்குற வாய்ப்பு இருக்குது நமக்கு. அதனால் எல்லாருமே வந்து இந்த நோயை தடுக்கிறதுக்காக நம்ம தடுப்பூசி போட்டுக்கணும். அதில் என்ன காரணம், குழந்தைகளுக்கு ஏன் போடணும்னு சொல்கிறோன்னா, குழந்தைக்கு இந்த வைரஸ் கிருமி ஹெப்படைட்டிஸ் B வைரஸ்ங்கிற கிருமி பாதிப்பு இருந்தால் 90% வந்து அவங்க லைஃப் லாங் அந்த கிருமியோட போராடுவாங்க. உடம்புல எதிர்ப்பு சக்தி கிடையாது. அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அந்தளவுக்கு அதிகமாக வளர்ச்சி அடையாத காரணத்தினால அவங்களுக்கு லைஃப் லாங் அந்த கிருமியோடு இருப்பாங்க. இதே அளவுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமி வளர்ந்தவங்களுக்கு பாதிப்பு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 30 to 40% தான் அதோட பாதிப்பு இருக்கும். அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால வைரஸ் கிளியர் ஆயிரும். ஸோ குழந்தைகளுக்கு ஏன் வந்து ரொம்ப சொல்கிறோன்னா அவங்க 90% வந்து இந்த நோயோட லைஃப் லாங் இருப்பாங்க. அதனால் இதை தடுக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வரவிடாமல் தடுக்கிறது தான் இம்பார்ட்டன்ட் ஒழிஞ்சு நம்ம வந்த பிறகு வைத்தியம் பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. ஜெனட்டிக்கல் இது கிடையாது. இது வந்து தொற்று நோய் தான். நம்ம சில வழிமுறைகளால் உடம்புல வந்து பரவுது. அதில் முக்கியமான வழிமுறை நம்ம நாட்டை என்ன பொறுத்து அப்படின்னு சொன்னோன்னா அம்மா மூலமாக குழந்தைக்கு வர்றது தான். அம்மாவுக்கு வந்து இந்த நோய் இருந்துச்சுன்னா அது குழந்தைக்கு கண்டிப்பாக வந்து கருப்பை மூலமாக ரத்தத்தின் மூலமாக பரவ வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இது எய்ட்ஸ் பரவுற எல்லா வழிமுறையிலையும் இந்த நோய் பரவும். ஆக்சுவலி எய்ட்ஸுக்கு இருக்கிற விழிப்புணர்வு வந்து இந்த நோய் பற்றி இல்லை. பட் அதே தான் பாதுகாப்பற்ற உடலுறவு கொள்வது, ரத்த சம்பந்தமான பொருட்களை ஏற்றுறது, நம்ம ஊசி மூலமாகவோ இல்லை நம்ம ஒழுங்கான சுத்தம் செய்யப்படாத மற்ற உடம்பு நீர் பரவுற நம்ம சலைவா மற்ற ஒரு இன்ஃபெக்டட் மெட்டீரியல் நம்ம சொல்லுவோம், அது மூலமாக இது பரவ வாய்ப்பு இருக்கு. ஓகே, நீங்கள் வந்து சொன்னீங்க எய்ட்ஸ், அது கூட வந்து கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு அலர்ட்டாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் பள்ளி பருவத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை பற்றின அவேர்னஸ் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கொடுத்தாங்களே. எய்ட்ஸ் மாதிரி இதுவும் வந்து ஒரு வீரியம் கொண்ட ஒரு விஷயம், உயிரை வந்து பறிக்கக்கூடியது அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இது அப்படியே விட்டுட்டா இதோட தன்மை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லுங்கள். என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அது வந்து வெளிக்காட்டும்? இது இந்த ஹெப்படைட்டிஸ் B கிருமி அப்படியே நம்ம உடம்புல விட்டுட்டா உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்கிற வரைக்கும் இந்த கிருமி வந்து அடங்கி இருக்கும். எந்த பிரச்சனையும் வெளியில் காட்டாது. நம்ம அதனால
மற்ற சாதாரண மனிதர்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. பட் உடம்புல எப்போ ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஒரு 35-40 வயசு ஆகுறப்ப உடம்புல வந்து எப்போ வந்து இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்குதோ அப்போ இந்த வைரஸ் வந்து வீரியமாக வெளியே வரும். அந்த வீரியமாக வெளியே வந்தோடனே நான் சொன்ன மாதிரி கல்லீரல் செல்ஸை தான் வந்து முதல்ல வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணுறப்ப மஞ்சள் காமாலையாக வெளியில் வரும். மஞ்சள் காமாலையாக வெளியில் வந்தோடனே அதோட கல்லீரலோட ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஒரு 90% ஃபங்க்ஷன் குறையிற வரைக்கும் கல்லீரல் வந்து கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணி மேனேஜ் பண்ணாகும். அந்த 90% ஃபங்க்ஷன் குறைஞ்ச உடனே அதால் எதுவும் பண்ண முடியாது. மற்ற வேலைகள் புரோட்டீன் உற்பத்தி பண்ணுறது, மற்ற எதிர்ப்பு சக்தி உற்பத்தி பண்ணுறது அந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் அவனா புரோட்டீன் சத்துக்கு மேலே வயிறு வீக்கம், கால்கை வீக்கம், ரத்த வாந்தி, மூளை பாதிப்பு, சிறுநீரக பாதிப்பு, கடைசியில் உடல் உயிரே வந்து இது எடுக்கிற அளவுக்கு போயிடும். ஒரு 40-50 வயசு வர்றப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஓகே, ஹெச்ஐவி வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புலே இருக்குமா, இம்யூன் சிஸ்டம் குறையிறப்போ வந்து ஆக்டிவேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட தன்மை நீங்கள் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை டிடெக்ட் பண்ணி நம்ம உடம்புலேருந்து எடுத்துட முடியாது. ஆக்டிவேட் ஆகிறதுக்கு முன்னாடி டிடெக்ட் பண்ணுறதுக்கு ரத்த டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது. ஸோ ஒரு கிருமி வந்து நமக்கு பாதிப்பு இல்லையா இருக்குங்கிறத ரத்த டெஸ்ட் மூலமாக பண்ணலாம். ப்ளஸ் இதோட மைல்டு ஆக்டிவேட் இருக்கப்பே இதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் இருக்குது. சாப்பிட்டு நோயை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ ரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதி எப்படி நம்ம மாத்திரை சாப்பிட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கிறோமோ அதே மாதிரி இந்த வைரஸ் கிருமியோட எண்ணிக்கையை வந்து நம்ம மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது. ஓகே ஓகே. ஸோ இந்த பிரச்சனையுடைய வீரியம் வந்து நீங்கள் வந்து பேசும்பொழுதே வந்து புரியுது மேம். ஸோ அதுக்கான வேக்சினேஷனும் வந்து நிச்சயமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு ப்ராக்டிக்கல் அப்படிங்கிறதும் தெரியுது. ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை என்ன வந்து பொதுவாக வந்து மக்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த ஹெப்படைட்டிஸ் வேக்சினேஷன் ஏபிசிக்கான வேக்சினேஷன் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ அடித்தட்டு மக்கள் இது வந்து அஃபோர்டபுளாக வந்து இல்லை அப்படிங்கிற காரணத்தினாலே தவற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அரசாங்கம் அதுக்காக என்ன செய்யுது? அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு தான் நமக்கு யூனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் ஹெப்படைட்டிஸ் பியும் இப்போ சேர்த்துட்டாங்க. ஸோ பிறந்த எல்லா குழந்தைக்கும், தமிழ்நாட்டில் இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் பிறந்தோடனே ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி வழங்கப்படுது. அது கூட 1 மாதம் 2.5 மாதம் அந்த போலியோ தடுப்பு, நம்ம டிப்தீரியா, அந்த டிபிடி தடுப்பூசி கூட வர்றப்பயே இந்த தடுப்பூசியும் போடுற ப்ராஜெக்ட் கடந்த ஒரு 3 வருடங்களாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. ஸோ இப்போதைக்கு பிறக்கிற குழந்தைகள் எல்லாமே ஹெப்படைட்டிஸ் பினால் காப்பாற்றப்படுறாங்கிறத சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு முன்னாடி பிறந்த குழந்தைகளோ இல்லை வளர்ந்தவங்களோ எவ்வளோ தூரம் இந்த வேக்சின் வந்து போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. அதனால் சில தொண்டு நிறுவனங்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த மஞ்சக்காமாலை வேக்சினை வந்து ஃப்ரீயாக மக்கள் கூடுற இடத்துல வந்து முன்னாடி ஒரு 5 வருஷத்துலேருந்து போட்டுட்டு வராங்க. ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம கேம்ப் மூலமாகவோ விழிப்புணர்வு ப்ரோக்ராம் மூலமாகவோ இல்லை பக்கத்து மருத்துவமனைகளில் இந்த தினம் கடைப்பிடிக்கிறதுனால நம்ம இதனால் ஒரு விழிப்புணர்வும் அவங்களுக்கு வேக்சின் போட்டு உதவியுமே நம்ம பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்கள் வந்து அருகில் வந்து எங்கே வந்து மஞ்சக்காமாலை பி தடுப்பூசி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் அறிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் போட்டுக்கணும். ஓகே, இந்த உணவு முறை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நோய்க்கும் உள்ள சம்மந்தம் என்ன அப்படிங்கிறதா வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த மஞ்சள் காமாலை எடுத்துக்கிட்டா கூட உணவு முறைக்கும் அதுக்கும் வந்து என்ன சம்மந்தம் இருக்குது? உணவு முறை மாற்றத்தால் அது ஏற்படுமா, இல்லை அது வந்துட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு முறையில் என்ன மாற்றம் ஏற்படுத்திக்கணும், அப்படி செய்யலைன்னா என்ன விளைவுகள் ஏற்படும் சொல்லுங்கள். ஆக்சுவலி உணவு முறைக்கும் மஞ்சள் காமாலைக்கும் வந்து சொல்லப்போனால் வந்து எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. ஓகே, அதாவது வர்றதுக்கு முன்னாடியும் சரி வந்த பிறகும் சரி இது வந்து ஒரு மித்துன்னு தான் சொல்லுவோம், ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லுவோம். மஞ்சள் காமாலை வந்துட்டா உடனே பத்தியா இருக்கணும், கறி மீன் சாப்பிடக்கூடாது அப்படின்லாம் சொல்றது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். ஓகே, இப்போ நிறைய பேர் மதுவையும் உணவாக தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லிடுங்க. இது மது ஏற்கனவே வந்து நமக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு அடி வாங்கியாச்சு, வைரஸ் கிருமி உள்ள இருக்கு, கல்லீரல் அந்த இடத்துல வீக்கா இருக்கு. ஸோ மது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து செகண்ட் இன்ஜுரி. ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கிறவங்க மது சாப்பிட்றதுக்கும் இந்த வைரஸ் கிருமி அட்டாக் இருக்கவங்க மது சாப்பிட்றதுக்கும் இந்த வைரஸ் நோயோட தாக்குதலோட அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது மது அருந்தவங்களுக்கு இந்த வைரஸ் கிருமினால் கல்லீரல் கேன்சர் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வைரஸ் கிருமி இருக்கிறவங்க மது பக்கமே போகக்கூடாது. போனாலும் அவங்க வந்து அவங்களோட விளைவுகளை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். டாக்டர் எம் ராதா வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிகிச்சையை பற்றி சொல்கிறப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பார்க்குறப்போ அரசாங்கத்துக்கு யாருக்கா காதுக்கெலாம் போச்சுன்னா இதுக்கான வேக்சினேஷன்ஸ்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனையிலே வந்து அவைல் பண்ணி வச்சிருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எக்கனாமிக் வைஸ் எல்லாருமே போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஈஸியான விஷயங்களை அது மாறணும்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக ஆச்சு அப்படின்னாலே வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் அப்படிங்கிறதானே நம்மளோட நம்பிக்கை, நம்மளுடைய மோட்டிவேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இது சம்பந்தமான கேள்விகளும் நிறைய இருக்குது. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பேசலாம். இது உங்கள் இனிய வாய்.
வெல்கம் பேக் அகைன். இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேளையில் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா எல்லாரும் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பேசியிருந்தா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி எல்லாருமே கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும் அப்படின்னாலே அதோட மெயின் சிம்டமான அதாவது இந்த உயிர் கொள்ளிரும், அதுங்க தான் அதை லீட் பண்ணிடும் அப்படிங்கிற ஒரு பயமுறுத்தல் தேவைப்படுது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏபிசி கற்றுக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏபிசி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அப்படின்றனால நிறைய கேள்விகள் இருக்குது, தொடர்ந்து பேசலாம். ஸோ இது வந்து கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னும் பொழுது வந்து முழுக்க கல்லீரல் வந்து கெட்டு போயிடுச்சுன்னா அதுக்கான மாற்று சிகிச்சை ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க மேம். ஆமாம், 90% வந்து கல்லீரல் பாதிப்படைஞ்சுன்னா மிச்சம் இருக்க 10% வச்சு கல்லீரல் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். அந்த மீதி இருக்க 10% ஃபங்க்ஷனும் சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கல்லீரலை மாற்றி வைக்கிறத தவிர்த்து வேறு வழியே இல்லை. ஸோ இப்போ கிட்னி, சிறுநீரகம் இதெல்லாம் மாற்றி வைக்கிற மாதிரி இப்போ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை வந்து இப்போ பிரபலமாயிட்டு வருது. இப்போ மதுவினால் பாதிப்படுது, ஹெப்படைட்டிஸ் பி கிருமினால, சி கிருமினால டோட்டலாக கல்லீரல் செயல்பாடு அடைஞ்சிச்சுன்னா அவங்களோட முழு கல்லீரலையும் எடுத்துட்டு வேற கல்லீரல் மாற்றி வைப்பாங்க. இந்த வேற கல்லீரல் வந்து எங்கேருந்து கிடைக்கும்னா 2 வகையில் கிடைக்கும். ஒன்று, சொந்தக்காரங்க வந்து நம்மளோட கல்லீரல் வந்து பாதியாக தானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ரோடு டிராஃபிக் ஆக்சிடெண்ட்டில் இறந்த ஒரு நன்றாக ஒரு உடல்நிலை உள்ள இறந்த ஒருத்தங்க வந்து நம்மளோட மற்ற ஆர்கன் டொனேட் பண்ணுற மாதிரி கல்லீரலே தானமாக கொடுக்கலாம். இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு இன்டர்நெட்டில் வந்து லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணுது. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்க அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இருந்தவங்களோட கல்லீரலில் வந்து அந்த லிஸ்ட்டோட முக்கியத்துவத்தை பொறுத்து அலாட் பண்ணுறாங்க. சப்போஸ் லிஸ்ட்டு வேண்டாம், எங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா யார் வேணாலும் கல்லீரல் தானம் பண்ணலாம். அவங்க சொந்தக்காரங்களில் ஒரு 30% அவங்க கல்லீரல் எடுத்து இவங்களுக்கு வைப்பாங்க. அவங்களுக்கு அந்த மீதி 30% வளர்ந்துடும். இந்த 30% வச்சவங்களுக்கு மீதி 70% வந்து இவங்களுக்கும் வளர்ந்துடும். ஸோ 2 பேருக்குமே முழு கல்லீரல் கிடைச்சிரும். ஸோ அதனால் வந்து கல்லீரல் வந்து பாதிப்பு வந்துருச்சுன்னா குணப்படுத்த முடியாதில்ல, கல்லீரலை மாற்றி வச்சு கூட நம்ம குணப்படுத்தலாம். மேம், நீங்கள் இதை வந்து ஒரு தொற்று வியாதி அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஸோ சப்போஸ் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு இந்த ஒரு பிரச்சனையினால அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா அப்போ சுற்றி இருக்கிறவங்களாம் என்னென்ன மாதிரியான ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது அவங்க தான் அப்படின்னாலும் அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இல்லையா? அதுதான், இப்போ தொற்று வியாதி அப்படிங்கிறப்ப இது மெயினாக வந்து ரத்தம் மற்றும் ரத்த சம்பந்த பொருட்களோட வழியாக தான் போகுது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேசரோ ஒரு இதோ அப்படி இது பண்ணுறப்போ உங்களுக்கு அதில் ரத்த காயம் பட வாய்ப்பு இருக்குது. ரத்த கிருமி அதில் ரத்தம் அதில் வந்து படவை. ஸோ இப்போ நீங்கள் ஜைரிங் ஆஃப் ரேசரை வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப அவங்களும் பண்ணுறப்ப அந்த கிருமி வந்து அவங்களுக்கு அது மூலமாக போகும். ஓகே. ஸோ பட் ஆனால் வந்து நீங்கள் அவங்கள ஹக் பண்ணுறதுனாலையோ அவங்க சாப்பிட்ட தட்டில் சாப்பிட்றதுனாலையோ இல்லை அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸை போடுறதுனாலையோ எந்த வரும் வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து ஏதாச்சும் இல்லை நமக்கு வந்து ஒரு ஷார்ப்பாக நமக்கு ஒரு காயம் இருக்குது அதில் வந்து அவங்களோட எச்சிலோ இல்லை மற்ற பொருட்களோ படுற மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்து ஷார்ப்பான ஐட்டங்கள் எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது. அவங்களோட இன்னர்ஸ் அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவும் ஷேர் பண்ணக்கூடாது. பட் மற்றபடி கூட இருக்கிறதுலையோ கூட உட்காந்து சாப்பிட்றதுலையோ மற்ற தட்டுலையோ ஹக் பண்ணுறதுலையோ இதுலேயோ எதுவும் இல்லை. நிச்சயமா நீங்கள் சொன்ன இந்த சில விஷயங்கள் வந்து ஒரு மித்ஸாக கூட இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். மஞ்சக்காமலில் இருக்குது அப்படின்னா அவங்கள தொடக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து யோசிக்கிறது உண்மை. இதை மாதிரி வேற என்னென்ன மித்ஸ் இதை சுற்றி இருக்குன்னு சொல்லுங்கள். மித்ஸ் வந்து மெயினாக மஞ்சக்காமலைன்னு பார்த்தா நம்ம ஊரில் வந்து எல்லாம் நினைக்கிறேன்னா மஞ்சக்காமலைங்கிறது வந்து குணப்படுத்த முடியாதது, அது தன்னாலே தான் சரியாகும், அதுக்கு வந்து நாட்டு மருந்து பச்சளை வைத்தியம் இது எல்லாம் தான் வந்து மக்களோட மனசில் இருக்குது. எங்கே எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி, பட் ஆனால் அவங்க அந்த நாட்டு மருந்து அப்படின்னு வர்றப்ப நாங்கள் கொடுத்து பார்த்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் வைரஸ் கிருமி தாக்குதல் இதுக்கு தடுப்பூசி போட்டால் குணமாகும், இதுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கிற மக்களுக்கு வந்து மத்தியில் வந்து விழிப்புணர்வு இல்லை இதை பொறுத்தளவில். அதுதான். நிச்சயமா மேம், இதை பற்றின விழிப்புணர்வு வந்து மக்கள் மத்தியில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கான விழிப்புணர்வுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, ஆர் இன்னும் என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அரசாங்கம் பொறுத்தவரை மட்டும் இல்லை, அரசாங்கம் வந்து இது மெயினாக வந்து அரசாங்கத்தோட நோக்கம் எங்கே இருக்குன்னா இது வந்து ரத்த சம்மந்தப்பட்ட பொருட்கள் மூலமாக பரவுவதனால ஒரு ஆளுலேருந்து இன்னொரு உடம்பிற்கு வந்து ரத்தம் ஏற்றுறப்ப அந்த ரத்தத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஹெப்படைட்டிஸ் பி இருக்கான அனைத்து நம்ம சேமிப்பு நிலையங்களில் கண்டிப்பாக பரிசோதனை பண்ணணும். இது பண்ணாமல் இன்னொரு ஆளுக்கு ஏற்றவே கூடாது அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து தடுப்பூசி வந்து பிறந்த குழந்தைக்கு வந்து அனைத்து மாவட்டத்திலேயே இப்போதைக்கு இலவசமாக வழங்குறாங்க. மூணாவது என்ன அப்படின்னா, சப்போஸ் நம்ம இந்த மாதிரி வந்து ஹெப்படைட்டிஸ் பி இந்த உலக ஹெப்படைட்டிஸ் தினம் செலிப்ரேஷன் இந்த மாதிரி இதெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் பங்கு கொண்டு அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து இப்போ ஒரு வளர்ந்தவங்களுக்கு வந்து ஹெப்படைட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து இது பண்ணுறாங்க. ரெண்டாவது, இப்போ அரசாங்க காப்பீட்டு திட்டம் மூலமாக இந்த நோய்க்கான சிகிச்சையும் இலவசமாக மேற்கொள்கிறாங்க. இதெல்லாம் அரசாங்க சைட்லேருந்து வருது. இதே மக்கள் சைட்லேருந்து பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று என்னென்னா, நமக்கு அந்த நோய் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கணும், நோய் இல்லைன்னா தடுப்பூசி போட்டுக்கணும். அது மட்டும்தான் மெயினாக.
ஓகே. இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பள்ளிகள்ல இது வந்து பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க பார்த்த கேஸஸ்ல அது அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி? இது பள்ளிகள்ல இது நம்ம ஊரை பொறுத்தளவுல அம்மாலேருந்து குழந்தைக்கு வர்றது தான். பள்ளிகள்ல வந்து ஒருத்தட்டேருந்து ஒருத்தட்ட வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. 2வது வந்து பாதுகாப்பற்ற உடல் உறவு. நமக்கு பள்ளிகள்ல வந்து நம்ம சொல்லக்கூடியது என்னன்னா, அந்த வளர்ற குழந்தைங்களுக்கு அவங்க அடலசன்ட் பீரியட்ல அடல்ட்டா மாறுறப்ப அவங்க எப்படி சேஃப் செக்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து அவங்களுக்கு அந்த ஒரு செக்ஷுவல் விழிப்புணர்வு, அதனால என்னென்ன நோய்கள்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும் ஒழிஞ்சு, ஒருத்தட்டேருந்து இன்னொருத்தருக்கு வர வாய்ப்பு இல்ல. எக்ஸப்ட் நீங்க வந்து கையில அவங்க கிழிச்சுக்கிட்டாங்க, அவங்க ரத்தம் வந்து படுது அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லா இருக்க சொல்லலாம். ரத்த சம்பந்தமான பொருட்கள், இந்த மாதிரி உடல் நம்ம திரவ சம்பந்தமான பொருட்கள்ல வந்து அவங்க கையாளுறது வந்து ரொம்ப கவனமா கையாளணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவை வந்து பள்ளி குழந்தைகளுக்கு சொல்லித் தரலாம். ஓகே. ஏன்னா யாரும் கீழே விழுந்து அடிபட்ட உடனே எடுத்து கழுவுறது வைக்கிறதுங்கிறப்ப, சப்போஸ் அந்த மாதிரி நோய் இருக்கிற குழந்தைகள் இருந்தால் அவங்கள தனியாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் பள்ளிக்கூட இருக்கவங்களுக்கும் இல்லை அந்த குழந்தைக்கே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கறது வந்து ரொம்ப அவசியம். ஓகே. ஒவ்வொரு முறையான சிகிச்சையும் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாட்கள்ல வந்து அப்படியே பரிணாமம் அடைஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது காரணம் டெக்னாலஜியா இருக்கலாம். இல்ல வேற மாதிரியான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சதுனாலயா கூட இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தா இந்த ஹெப்பாடைட்டிஸ்க்கு வந்து ஆஸ் எ ஹிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்து மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. எப்படி இருந்தது? இன்னைக்கு வந்து டெவலப் ஆயிருக்கா? ஆக்சுவலி இந்த வைரஸை கிருமி கண்டுபிடிச்சதே வந்து ப்ளூம்பர்க்குங்கிற ஒரு அமெரிக்கர். அவர் வந்து செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒர்க் பண்ணிட்டு தென் ஹி வந்து அதுக்கப்புறமா பயோகெமிஸ்ட்ரி காலேஜில் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே ஹி ஷிஃப்டட். ஓகே. அப்போ வந்து அவர் என்ன இருந்தாருன்னா, நிறைய ஒரே மாதிரியான இடத்துல சில பேருக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் வருது, சில பேருக்கு வரமாட்டேங்குது. என்ன காரணம், யார் யாருக்கெல்லாம் இது பரவுது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ண விளைவு தான் இந்த கிருமின்னு கண்டுபிடிச்சது. அந்த கிருமியை கண்டுபிடிச்ச உடனே அந்த கிருமியை வீரியம் குறைஞ்சு அதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சதும் அவர் தான். தடுப்பூசியை கண்டுபிடிச்சி எனக்கு இந்த தடுப்பூசி வேணாம், உலகம் ஃபுல்லாக இருக்கவங்க இந்த தடுப்பூசியை யூஸ் பண்ணிக்கட்டும், அந்த பேட்டன் ரைட்டே அவர் வந்து பொதுவாக விட்டு கொடுத்துட்டார். அவருக்குன்னு தனியாக வச்சுக்கல அவர். அதுக்கப்புறம் அவர் வந்து நாசாவில் போய் ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணிட்டு வந்தார். இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சி அந்த கிருமியை ஐசோலேட் பண்ண உடனே அந்தோட மூலக்கூறை வச்சு அதுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ ஒரு 90களில் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி மட்டும்தான் இருக்கும், இந்த நோய் வந்தால் குணப்படுத்த முடியாது அப்படின்னு தான் இருக்கும். 2000 என்ன வந்துச்சுன்னா இன்ஜெக்ஷன் வந்தது. அந்த இன்ஜெக்ஷன் பட் ஆனால் காஸ்ட்லி. அந்த ஒரு இன்ஜெக்ஷனே கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் அளவில் வந்தது. பட் அந்த இன்ஜெக்ஷனோட சைடு எஃபெக்ட்டும் நிறைய வந்தது. பட் இப்போ ஒரு 2010 இந்த லெவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு வந்து வாய் வழியாக சாப்பிட்ற மாத்திரை வடிவில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ மாத்திரை வடிவில் கொண்டு வந்துட்டு அதோட விலையும் பரவலாக வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மாதத்துக்கு மினிமம் 2000 ரூபாய், 1000லேருந்து 2000 ரூபாய் தான் இந்த மாத்திரையோட விலைகள். ஸோ நம்ம வந்து அதை இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணிடுச்சுன்னா அதை நாங்கள் காப்பீடு திட்டமாகவே தனியாக நாங்கள் ஃப்ரீயாகவே தரோம். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து எவால்வேஷன் வந்து இப்படி தான். இனிஷியலாக வேதியமே இல்லாமல் இருந்து இன்ஜெக்ஷன் வந்து இன்றைக்கி மாத்திரை அளவில் வந்திருக்கு. இது வந்து ஹெப்படைட்டிஸ் பிக்கு. ஹெப்படைட்டிஸ் சிக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து மாத்திரையை குணப்படுத்தவே முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ 3 மாதம் மட்டும் மாத்திரை சாப்பிட்டா போதும் குணமாயிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ அடுத்து வந்து இது காய்ச்சல் மாத்திரை, பேராசிட்டமால் மாதிரி எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் எவ்வளோ மாத்திரை போட்டாலும் நம்ம தடுக்கிறது தான் வந்து பலனளிக்குமே ஒழிஞ்சு வைத்தியம் பண்ணுறது வந்து. ஸோ வருமுன் காப்போம் தான் இங்கே ரொம்ப அவசியம். தடுப்பூசி வந்து ரொம்ப அவசியம். மேம் இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாத காலகட்டத்தில் வந்து அது வந்து சரியாயிடும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஆனால் சப்போஸ் வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு வந்து உடம்புக்குள்ளே வந்து ஹெப்படைட்டிஸ் பி ஆர் சி ஆர் டி இது வேற வைரஸஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லுங்க. அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாத்திரைகள் வந்து ஓவர் டோஸ் எடுக்கிறதுனால கூட வந்து இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரலான்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு சொல்லுங்க. இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ எடுத்துட்டோன்னா ஒரு தடவை நம்ம வைரஸ் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து லைஃப் லாங் அதுக்கு ஹெப்படைட்டிஸ் ஏக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் அந்த எதிர்ப்பு சக்தி வந்து பி வைரஸோட என்ட்ரியை உள்ளே வர்றதை தடுக்கிறதோ சி வைரஸ் என்ட்ரியை தடுக்கிறதோ கிடையாது. எல்லா வைரஸுமே ஒரே ஆளுக்கு இருக்க வர வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் வர அதனால் ஏ வந்து திரும்பி வராது. ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி 100% லைஃப் லாங்கு. பட் பியும் சியும் ஒன்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு எதிர்ப்பு சக்தி ப்ரொடியூஸ் அழிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா அது வந்து அப்படியே இன்ஃபெக்ஷன் வந்து ரெண்டுமே ஒரே ஆளுக்கே இருக்கும். பியும் இருக்கும் சியும் இருக்கும். பட் ஏ இதுக்கு முன்னாடி வந்திருந்தாலும் அது வாய்ப்பு இல்லை. சப்போஸ் வந்து பியும் சியும் இருக்கிற ஆளுக்கு ஏ திரும்பி செகண்ட் அட்டாக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. செகண்ட் அட்டாக் பண்ணுறப்போ 3 வைரஸும் சேர்ந்து நோயை வந்து மிக தீவிரமாக ஆக்குறதுக்குள்ள பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து இது வந்தால் அது வராது, அது வந்தால் இது
வராதுங்கிறது இல்லை. நீங்கள் மெடிசின் ஓவர் டோசேஜை பொறுத்தவரை நம்ம உடம்புல சாப்பிட்ற எல்லா மாத்திரையுமே வந்து கழிவாக்கி அதில் வெளியேற்றுறதுல முக்கிய பங்கு வந்து கல்லீரல் தான். ஸோ அந்த கல்லீரல் டேமேஜாக இருக்கப்ப நீங்கள் சாப்பிட்ற மாத்திரை எதுவுமே வெளியே போகாது, அதே அளவு உடம்புல இருக்கும் ஒன்று. ஸோ அதனால் அந்தளவு இருக்கிறப்ப அந்த கல்லீரல் மூலமாக வெளியில் போகாத மாத்திரையோட சைடு எஃபெக்ட் வர அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கல்லீரல் மஞ்சள் காமால பாதிப்பு இருக்கிறப்ப மாத்திரைகள் எதுவும் எடுத்துக்கக்கூடாது. முக்கியமான மாத்திரைகள் தவிர அதுவும் சொன்ன அளவுக்கு மீறி எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் மெயினான அட்வைஸ். ரெண்டாவது, இந்த மாத்திரைகள் சில சமயம் நம்ம மற்ற நோய்க்கு கொடுக்குற மாத்திரைகளுமே வந்து கல்லீரலில் பாதிப்பு அடைச்சு அது வந்து மஞ்சள் காமாலையாக வெளியில் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மாத்திரைனால மஞ்சள் காமாலை வந்துச்சா இல்லை மஞ்சள் காமாலையில் மாத்திரையோட சைடு எஃபெக்ட் ஜாஸ்தியாச்சாங்கிறத ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பார்த்தா தான் தெரியும். ஓகே, ஹெப்படைட்டிஸ் பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் நம்ம ஊரில் அதாவது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கல்லீரல் மற்றும் குடலுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, நம்மளே எதை வந்து என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொண்டு வந்துக்கிறோம்னா மெயினாக வந்து நம்ம கொண்டு வந்துக்கிறது வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து உணவு மற்றும் நீர் வந்து சுகாதார இடத்துலேருந்து வரணும். இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏயும் ஈயும் தண்ணி மூலமாகவும் மாசுபாடான உணவு மூலமாகவும் தான் பரவுது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா ஒரு அடலசன் ஏஜுக்குள்ள ஒரு காலேஜ் போகிறதுல வெளியில் நம்ம சாப்பிட்றது, ஒரு சுகாதாரமான நிலையத்தில் சாப்பிட்றது, தண்ணி வந்து எல்லா இடத்துலையும் குடிக்கிறதுனால இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ பரவ வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஒருத்தருக்கு ஹெப்படைட்டிஸ் ஏ பரவுனா அவங்க அதே கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிற எல்லாருக்குமே அந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா அது எப்படியும் 1 மாதம் இருந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் சரியாகும். ஸோ நம்ம மெயினாக வந்து தன் சுத்தமும் நம்ம சாப்பிட்ற இடங்களில் எல்லா இடத்துலையும் சுகாதாரம் மெயின்டைன் பண்ணும் ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே வந்து பி வைரஸ்குள்ள வேக்சின் வந்து எடுத்துக்கணும், தடுப்பூசி எடுத்துக்கணுங்கிறது தான் வந்து ரெண்டாவது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா we can be away from this disease. ஸோ இன்றைக்கி வந்து ஹெப்படைட்டிஸ் டேயில் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம் மேம். ஸோ ஹெப்படைட்டிஸ் பற்றி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை இது வந்து நிறைய பேர் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் மாதிரி வந்து கேள்விப்பட்டிருந்தாலும் இதை சுற்றி எக்கச்சக்கமான மித்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதான் வந்து இது சம்மந்தமான சரியான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் போய் சேரலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பேரலல் தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் போதே எந்தெந்த பார்ட் எவ்வளோ ஆர்கன்லாம் வந்து எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். பட் கொஞ்சம் வந்து அது சிதிலம் அடைஞ்சிச்சு அப்படின்னா வந்து நம்மளோட செயல்பாடுகள்லாம் சுத்தமாக முடக்கப்படும் அண்ட் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை பற்றி நல்லா விளக்குனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம் மேம். மிக்க நன்றி மேம். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனிய நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறேன். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ABC வரைக்கும் தான் தெரிஞ்சிருந்தோம், DE வேற இருக்கு போல. ஸோ இது மாதிரி வந்து ஒரு விஷயங்கள் சம்பந்தமான நாலேஜ் வந்து நம்ம பேச தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது இல்லையா? ஆமாம், ஏதோ ஒரு இங்கிலீஷ் கிளாஸ்ல இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் எனவே ஜோக்ஸ் அப்பாடி இன்னைக்கு வந்து ஒரு ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு உயிர்கொல்லி நோயை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவோட அடுத்த பகுதிக்கு போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தப்பட்டு தான் எல்லாருக்கும் தெரியும் அண்ட் நிறைய பேருக்கு பிடிச்சதை ஃபாலோ பண்ணிருக்கேன் அப்படின்னு கூட ஃபீட்பேக்ஸில் சொல்லிட்டு இருக்காங்க. முத்திரை தான் வருது, பார்க்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உணவு நஞ்சாதல் அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதாவது ஃபுட் பாய்சனிங் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நாம் பெரும்பாலும் வெளியிடங்களில் சாப்பிட்டு பழகிட்டோம். அதனால் வந்து என்ன விதமான உணவில் சமைக்கிறாங்க, என்ன விதமான பொருட்களில் சமைக்கிறாங்க அப்படின்றது தெரியல நமக்கு. அதன் காரணமாக ஒவ்வாமை அப்படின்றது வந்துச்சுன்னா என்னென்ன கண்டுபிடிக்க முடியாது நமக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா வயிறு வந்து அப்படியே பொறுமிட்டு இருக்கும். வயிறு பொறுமுதல் அப்படின்னா வயிறு வந்து அப்படியே வீங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், கல் மாதிரி கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் வராது. நம்ம உடம்பு இயற்கையிலேயே இந்த மாதிரி உள்ளே ஏதாவது போய் தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா வாந்தி எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும். ஆனால் நாம் வந்து அந்த உணர்வுகளை அடக்கி பழகி எந்த ஒரு உணர்ச்சியுமே வெளியில் வரவிடாமல் நம்ம செஞ்சிடறோம். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம். அப்போ என்னன்னா, தானாக செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாமல் இருப்பதன் மூலமாக நம்ம உடம்புக்கு சில தொந்தரவுகள் வருது. இந்த உணவு ஒவ்வாமை வந்துருச்சுன்னா தானாகவே வாந்தி வந்துடும். ஆனால் வாந்தி வராமல் நம்ம அதை கட்டுப்படுத்தி என்ன நடக்குது அப்படின்னா நஞ்சு உடம்பு முழுவதும் பரவிடுது. இயற்கை மருத்துவர்கள்லாம் இன்றைக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்தலை வந்து ஒரு அருமையான ஒரு வைத்திய முறையாகவே வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த வாந்தி எடுத்தல் அப்படின்றது நடக்காமல் போச்சு அப்படின்னா அந்த வயிறு பொறுமுதல் இருக்கும், வயிற்றில் வலி இருக்கும், ஒரு விதமான துர்நாற்றம் வாய் வழியாக வீசும், சோர்வாக இருக்கும், அதீதமாக பார்த்திங்கன்னா படபடப்பு மயக்கம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கும்போது சில சமயம் பேதி ஆகும். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சோர்வாக ஆயிரும். இதிலிருந்து சரி பண்ணிக்கிறதுக்கு சில முதிரைகளையும் மூலிகைகளையும் நம்ம இப்போ பார்ப்போம். உணவு ஒவ்வாமை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமாக இந்த 3 விரல்களையும் நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. 1 2 3 இந்த 3 விரல்களை பயன்படுத்தி பெருவிரல் மூலமாக செய்யக்கூடிய முதிரைகள் வந்து நமக்கு இந்த உணவு குழாய் மற்றும் இரைப்பை
அப்புறம் சிறுகுடல் முன்பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் இந்த 3மே. அதை எப்படி செய்ய போகிறோன்னு பாருங்கள். 3 முதிரைகளை செய்ய போகிறோம். முதல் முதிரை வந்து தேனி முதிரை. உங்களுடைய ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு அடியில் சுருட்டி இப்படி வச்சுட்டு பெருவிரலை கொண்டு வந்து நடுவிரலினுடைய முதல் கோட்டு பக்கவாட்டில் தொடணும். இது முதல் முதிரை. இரண்டாவது வாயு முதிரை. உங்களுடைய ஆள்காட்டி விரலை மடித்து பெருவிரல் அடியில் வச்சு இது மாதிரி பெருவிரலை அது மேலே வச்சு பிடிச்சிக்கணும். இது 2வது முதிரை. 3வது முதிரை அபான முதிரை. உங்களுடைய 2 நடுவிரல்களும் பெருவிரல் நுனியோடு தொட்டு இந்த மாதிரி இருக்கணும். இது 3வது முதிரை. உணவு ஒவ்வாமையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக மூலிகை என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஞ்சரை பெட்டி வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய ஜீரகம், கொத்தமல்லி, மிளகு, இது 3ஐயும் நம்ம பயன்படுத்த போகிறோம். எப்படி அப்படின்னா, 1 ஸ்பூன் ஜீரகம், அதே அளவுக்கு கொத்தமல்லி, இது 2ஐயும் வறுத்துக்கணும். வறுத்துட்டு தேவையான அளவு மிளகு அப்படின்னு சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆளுக்கு வந்து 1 மிளகு, இப்போ 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி இந்த இதை போட்டு ஒரு 200 ml தண்ணி வச்சு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சிங்கன்னா அது 100 ml வற்றும். ஒரு ஆளுக்கு 100 ml வேணும். அந்த 100 ml தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை பயன்படுத்தணும். இந்த நாட்டு சர்க்கரை வந்து மஞ்சளாக இருக்கிறதெல்லாம் வாங்காதீங்க. அது இயற்கையான நிறத்தில் இருக்கிற மாதிரியான நாட்டு சர்க்கரையை வாங்கி பயன்படுத்துங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். போட்டு நல்லா கலக்கிட்டு வெது வெதுப்பான சூட்டில் அதை குடிங்க. இந்த உணவு ஒவ்வாமையினால் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைகளுமே உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். வெளியே இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டில் வந்து எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா யாருக்கு வேணாலும் இது பயன்படும். அனைவரும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பழைய முறைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். நீங்களும் மறக்காமல் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நல்ல முத்திரை வழக்கம் போல் கற்றுக்கிட்டோம். சில பேருக்கு சூரிய ஒளி பட்டாலே எப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சு அப்படின்னு தோணும். சில பேருக்கு சூரிய ஒளியே பிடிக்காது. ஐயோ அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு அப்படின்னு தோணும். அது மாதிரி இந்த செகண்ட் கேட்டகரிக்குள்ளே விழக்கூடாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்டெபிலைஸ்டாக வச்சுக்கணும். இல்லை மார்னிங் அப்படின்னா நம்ம இந்த முத்திரை பயிற்சி பெற்றோம் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல விஷயங்களும் நம்ம டெய்லி வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் நம்ம நேரமும் ஒதுக்கணும். ஸோ ஒரு சின்ன பிரேக் தான். அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்து சொல்கிறோம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனியவன் நிகழ்ச்சியை திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சௌமியா மற்றும் வருண் கூட. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஹெல்த் சம்மந்தமாக தான் நம்மளுடைய டே இருந்தது. ஹெபடைட்டிஸ் பற்றி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மஞ்சள் காமாலை அப்படிங்கிற நோயை சுற்றி இருக்கிற மித்ஸ் பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே எந்த ஒரு நோய் எடுத்துக்கிட்டாலும் அதை சுற்றி வந்து நிறைய இந்த மித்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கப்பட்டிருது. ஏன்னா வந்து தவறான இன்ஃபர்மேஷன் வந்து மக்கள் மத்தியில் வந்து இருக்கிறதுக்கு தான் அது ஒரு காரணமாக சொல்லலாம் இல்லையா? எனக்கும் ஒரு காரணம் தோணுது. பட் அதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன விஷயத்தோட இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே. நலம் அன்புடன் நிகழ்ச்சியில் நம்ம உணவுகளையும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து காலை உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இந்த காலை உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இரவு நம்ம சாப்பிடாம இரவு வந்து ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிடுவது அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பழக்கமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி எல்லா சீரியலையும் முடிச்சுட்டு எல்லா தொலைக்காட்சியும் அணைச்சிட்டு தூக்கத்திற்கு வருவதற்கே பெட்ரூமுக்கு வர்றதுக்கே 12-12:30 மணிக்கு மேலே ஆகிடுது பெரும்பாலான வீடுகளில். அப்படிங்கிறது இரவு உணவு என்பதும் லேட்டாக சாப்பிட்றது, லேட்டாக படுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். பெரும்பாலான உடல் உபாதைகளுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லேட்டாக சாப்பிட்டு லேட்டாக தூங்குறது அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த செரிமானம் சார்ந்த வியாதிகளால் நிறைய பாதிக்கப்படுபவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலேசியர்கள் ரொம்ப அதிகமாக, மலேசிய தமிழர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே 24 மணி நேரமும் ஹோட்டல் திறந்துருக்கும். எப்போ வேணாலும் சாப்பிடுவாங்க, எப்போ வேணாலும் தூங்குவாங்க. அப்படிங்கிற ஒரு நிலையை அவர்களுடைய உணவு முறை மாறி இருப்பது அப்படிங்கிறது முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ இரவு நம்ம சாப்பிட்ட பிறகு காலையில் சாப்பிட்ற அந்த முதல் உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதுதான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடாமல் இருந்து அதை வந்து பிரேக் பண்ணக்கூடிய உணவு அப்படிங்கிறதுனால தான் அதற்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிற பேர் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த உணவை கூட நம்ம கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ காலையிலேருந்து உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. உண்ணாவிரத பந்தலில் உண்ணாவிரத போராட்டங்கள்லாம் இப்போ நம்ம நாட்டில் காந்தி தேசத்தில் அது வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் உண்ணாவிரதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அது உண்ணாவிரதம் எதற்காக இருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு உண்ணாவிரதம் வந்து இருக்கிறாங்க, உண்ணாவிரதம் அன்னைக்கு என்னென்னலாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். என்றாலும் உண்ணாவிரதம் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வருது காலையில் உட்காந்துட்டு பகல் புழுக்க சாப்பிடாமல் இருந்து மாலையில் உண்ணாவிரதம் முடிக்கின்ற போது பழச்சாறு கொடுத்து எல்லாருக்கும் உண்ணாவிரதம் முடிக்கிறோம். ஏன் பழச்சாறு கொடுக்கணும்?
ஒரு பிரியாணி கொடுத்து உண்ணாவிரதம் முடிக்கலாமே, இல்லை ஒரு பஃபே மீலை கொடுத்து உண்ணாவிரதத்தை முடிக்கலாமே அப்படின்னா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஏன்னா காலையிலேருந்து உணவு இல்லாமல் இருக்கின்ற போது அந்த முதல்ல சாப்பிட்றது நீர் ஆகாரங்களாக நீர் உணவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும். அப்படிங்கிறதுக்காக தான் பழச்சாறு இளநீ கொடுத்து உண்ணாவிரதம் முடிக்கின்ற அந்த வழக்கம் இன்றைக்கி நம்ம வச்சுருக்கிறோம். அதே மாதிரி காலை உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும், இந்த காலை உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அது வந்து நீர் ஆகாரமாக, அதாவது மெல்லிய உணவாக, எளிமையான உணவாக இருந்தால் நல்லதுங்கிறதுனால தான் நம்ம ஆட்கள் அந்த காலத்தில் காலையில் வந்து கூழ் பழஞ்சோறு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு நிலை இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டிஃபன் அப்படின்னு ஹோட்டல் போனீங்கன்னா கூட மினி டிஃபன் அப்படின்ற மாதிரி ஒரு மெனு கொடுக்குறாங்க. மினி டிஃபனில் என்னென்ன மெனு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினி டிஃபனில் ஒரு இட்லி, ஒரு பூரி, ஒரு பொங்கல், ஒரு ஸ்வீட்டு, கொஞ்சம் சேமியா, அப்புறம் ஒரு காஃபி, ஒரு வடை, ஒரு அது என்னது மசால் தோசை, இதெல்லாம் சேர்ந்தது ஒரு மினி டிஃபன். இது பார்த்திங்கன்னா இது ஒரு 10-12 ஐட்டத்துக்கு மேலே வருது. இது எல்லாத்தையும் சாப்பிட்டிங்கன்னா இது மினி டிஃபன் கிடையாது, இது மெகா டிஃபன் அப்படிங்கிற அளவுக்கு ஆகுது. இப்போ ஏறக்குறைய அந்த உணவு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் காலை உணவு நம்ம இந்த அளவுக்கு சாப்பிடுகின்ற போது இந்த உணவுகள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய தேவை என்ன அளவுக்கு நம்ம உழைக்கிறோமோ அந்த அளவிற்காக உணவுகள் சாப்பிடுகின்ற போது அந்த உணவானது நமக்கு உணவாக மாறுகிறது. மாறாக நம்ம அளவுக்கு அதிகமாக அளவுக்கு மிஞ்சுகின்ற போது அது அமுதமே ஆனாலும் அது நஞ்சு அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிற நிலையில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்ற உணவுகள் தான் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடுகிறது. அப்போ அந்த மாதிரி நம்ம அடிக்கடி அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது, அடிக்கடி தேவையில்லாமல் சாப்பிடுவது, நேரங்கட்ட நேரத்தில் சாப்பிடுவது, இந்த மாதிரியான நிலை இருக்கின்ற போது இதே உடற்பருமனுக்கு காரணமாக இருக்கிறது. இந்த உடற்பருமன் ஏற்படுகின்ற உடற்பருமன் வந்து ஒரு வியாதியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கண்டிப்பாக ஒரு வியாதி தான். அப்போ இந்த உடற்பருமனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடற்பருமன் ஏற்பட்டால் முதல்ல வந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்கும் அதிகபட்சமான ப்ரெஷர், அதுக்கு அதிகபட்சமான வேலை செய்ய வேண்டிய நிலையை ஏற்படுத்துகிறது. முன்னாடி வந்து ஒரு நம்முடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான உடல் இயங்குவதற்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதற்கு தக்கவாறாக தான் நம்முடைய உள்ளுறுப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஒபீஸாக போயிடும், ரொம்ப குண்டாயிட்டே இருக்கிறோம், அதுக்குன்னு ஒரு பெரிய ஹார்ட்னுடைய ஷேப் வந்து குண்டாயிட்டே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா குண்டாகாது. நிறைய குண்டாயிடுறீங்க, அதுக்காக வந்து சிறுநீரகம் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகி கொஞ்சம் பெரிய சிறுநீரகம் ஆகிடுமா நம்முடைய சிறுநீரகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆகாது. நம்ம குண்டாயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய நுரையீரல் வந்து ரொம்ப பெருசாகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஆகாது. அப்போ உடம்பு மட்டுமே பெருத்து கொண்டிருக்கும். உள்ளே இருக்கிற உறுப்புகளுடைய செயல்திறன் என்பதை பொறுத்த வரைக்கும் ஒரு தோராயமாக எவ்வளோ செயல்படணுமோ அந்த அளவிற்கு தான் செயல்படும். அப்படிங்கிற நிலையில் நம்முடைய அதிகபட்ச உடல் பருமன் அப்படிங்கிறது இந்த உள்ளுறுப்புகளுடைய செயலாக்கத்திற்கு செயல்திறனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அல்லனா இவ்வளோ பெரிய உடம்புக்கு அது சப்ளை பண்ணக்கூடிய அளவிற்கு எனர்ஜியோடு செயல்பட முடியாத நிலை ஏற்படுகின்ற போது எல்லா உள்ளுறுப்புகளும் ஒன் பை ஒன்னாக வந்து செயலிழப்பை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆரோக்கியத்தை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே வந்து ஒரு மெடிசனல் கல்ச்சர் இருக்குது. அதாவது இந்த இப்போ நம்ம ஹோமியோபதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி அலோபதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப காலங்காலமாக வந்து இந்த நாட்டு வைத்தியம் இல்லை இயற்கை மருத்துவம் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு சார்ந்த எல்லாரும் நம்பிக்கையும் இருக்குது, நிறையா இதை பற்றின விஷயங்கள்லாம் தெரியும். அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிறப்போ வந்து அந்த கன்ஃபியூஷன் ஏற்படுறது. அதனால தான் இந்த மித்ஸ் அப்படிங்கிற ஒரு பொய்யான ஃபேக்ட் உள்ள வந்துருது அப்படின்னு. எக்ஸாக்ட்லி. ஸோ எந்த ஒரு விஷயம் வந்து சரியானது அப்படிங்கிற ஆராய்ச்சி எல்லாம் தாண்டி இன்னைக்கு நிறைய போலிகளை வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது அதில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நிறைய ட்ரூ இன்ஃபர்மேஷன் தேவை இல்லையா? ஸோ ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இது உங்கள் இனிய பாய். வெல்கம் பேக். இனியாவின் நிகழ்ச்சியாக தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா மற்றும் வருண் குரஸ். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ட்ரூ இன்ஃபர்மேஷன்லாம் வந்து மக்கள் மத்தியில் இல்லாதது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து இந்த மெடிசல் ஃபீல்ட் மட்டும் வந்து கிடையாது. வரும் எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், அதுக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தவறான கருத்துக்களும் மக்கள் மத்தியில் இருக்கும். அதனால தான் வந்து இந்த டிபேட்ஸ்லையும் சரி ஒரு கிளாரிட்டி இல்லாமல் வந்து எல்லாருமே ஒரு சிந்தனையோடு இருக்கிறது வந்து நம்மளுக்கு புலப்படுது இல்லையா? நிச்சயமா. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தங்களோட பேச்சாற்றல் மூலியமாக நிறைய பேர் கவர்ந்து இழுத்துருக்காங்க. அதில் சில பேர் உண்மையானவங்களா இருந்திருக்காங்க, சில பேர் போலியானவங்களா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பட் காலையில் நம்மளுக்கு தெளிவான தகவல்லாம் கொடுக்கறதுக்கு வழக்கம் போல இறையன் பைய சார் வந்துட்டாரு. என்ன சொல்றாரு இன்னைக்குன்னு பார்க்கலாம். வணக்கம். இப்போ நிறைய பேர்கிட்ட கேட்குற கேள்வி, வெற்றி பெற்றுட்டாங்கன்னா உங்களுக்கு யாருங்க ரோல் மாடல் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் அவங்க யாரையாவது ஒருத்தர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து நான் யாரையுமே ரோல் மாடலாக வச்சுக்கலைங்க, நானே சொந்தமாக தான் முயற்சி பண்ணி வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தில் எல்லாராலையும் மதிக்கப்படுற ஒரு நபராக இருப்பார். நிறைய பேர் அவரால் இன்ஸ்பயர் ஆகியிருப்பாங்க. அவர் புத்தகத்தை படித்து பெரிய மேதைகளாக இருப்பாங்க, பெரிய அறிஞர்களாக இருப்பாங்க. அவருக்கு லெட்டர் எழுதுவாங்க, உங்கள் புத்தகம், உங்கள் வாழ்க்கை தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பாடமாக இருந்தது, உங்களை பார்த்து தான் நாங்கள் முன்னேறினோம், உங்கள் பேச்சை பார்த்து தான் நாங்கள் முன்னேறினோம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய லைஃப்பை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. அவரை மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், அவர் மாதிரி நடக்கணும், அவர் மாதிரி எளிமையாக இருக்கணும், அவர் மாதிரி நேசிக்கப்படணும், இப்படியெல்லாம் அவர் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் அவர் பையன் அவரை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டான். பொண்ணு வந்து அப்போப்பா நீ வேறு அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். இது எதனால் ஏற்படுது? இது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. உலகத்துக்கே இன்ஸ்பயராக இருக்கிறார் இவர். இவரை பார்க்க முடியுமா? நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, லெட்டர் எழுதுகிறாங்க. ஒரே ஒரு நிமிஷங்க உங்ககிட்ட பார்த்துக்கணும். அது இப்போ வந்து அந்த மாதிரி நபர்கள் எங்கேயாவது பப்ளிக் பிளேஸில் போனால் ஒரு 4-5 பேர் சுற்றிக்கிறாங்க. சுற்றிக்கிட்டு சார் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரொம்ப செல்ஃபி எடுத்தால் அந்த டென்னிஸ் எல்போ மாதிரி செல்ஃபி எல்போ வந்துடுதான். அதுக்கப்புறம் போய் நீங்கள் வைத்தியம் தான் பார்க்கணும். அடிக்கடி செல்ஃபி எடுக்கிறவங்க இந்த கை இப்படியே ஆயிருமா, அப்புறம் இப்படியே போக வேண்டியது தான். சாப்பிட்றதுக்கு தட்டை அப்புறம் இங்கே வச்சுட்டு தான் சாப்பிட்ணும். ஏன்னா டென்னிஸ் எல்போ மாதிரி செல்ஃபி எல்போ. இப்போ எங்கே போனாலும் ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இந்த பிரபலமானவங்க போகும்போது, நமக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை, பிரபலமானவங்க போகும்போது அவங்ககிட்ட பக்கத்தில் வந்து நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அப்படியெல்லாம் அவர் எடுத்துக்கிறாங்க, அவர் அப்படி பாராட்டுறாங்க, கொண்டாடுறாங்க. ஆனால் அவர் வீட்டில் ஒருத்தர் மதிக்கிறது இல்லை. அவர் கூட்டம் முடிஞ்சிட்டு வந்தார்னா, அல்லது வேறு எங்கேயாவது போயிட்டு வந்தார்னா, ஒரு இது பண்ணிவிட்டு இன்ஸ்பைரேஷன் மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டாக்லாம் கொடுத்துட்டு வந்தார்னா, அவர் வீட்டில் இருக்கிறவங்க கிடக்கிறாருங்க அப்படின்னு. அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு கதையெல்லாம் எழுதி வச்சுருந்துருக்காரு. அடுத்த நாள் வந்து தேடினா கதையை காணோம். வீட்டில் கேட்டிருக்காரு, எங்கே நான் எழுதி வச்ச கதைன்னு. அது கதைன்னு எப்படி தெரியும், நீங்கள் பாட்டுக்கு அங்கே வச்சுட்டு போனால், நாங்கள் ஏதோ வேஸ்ட் பேப்பர்னு நினச்சி அடுப்பில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் ஐயோ சிறுகதையாச்சே அப்படின்னு. நாவலாக எழுதியிருந்தீங்கன்னா சுடு தண்ணி முழுசாக கொதிச்சிருக்கோம், சிறுகதைங்கிறதுனால நாங்கள் வந்து டீக்கு தான் பயன்படுத்த முடிஞ்சது அப்படின்னு. அவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ உழைச்சி. இதுதான் அந்த தாமஸ் கார்லைல் வந்து ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் எழுதி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தாராம், இதை கொஞ்சம் படித்து பாருங்கன்னு. அந்த மேனுஸ்கிரிப்டை அவர் வச்சுட்டு வாக்கிங் போயிருக்காரு. இந்த வேலைக்கார அம்மா பார்த்து சுடு தண்ணி பற்ற வைக்கிறதுக்காக அதை எடுத்து பற்ற வச்சிருச்சு. சுடு தண்ணி அதை வச்சு திரும்பி வந்து பார்த்தா ஸ்கிரிப்டை காணும், மேனுஸ்கிரிப்டை. அந்த காலத்தில் ஃபோட்டோ காப்பிங் மிஷின்லாம் கிடையாது, சாஃப்ட் காப்பிலாம் கிடையாது. ஒரே ஒரு காப்பி, ஹார்டு காப்பி தான், ஹார்டஸ்ட்டு எஃபர்ட்டோடு எழுதக்கூடிய ஹார்ட் காப்பி. அது ஹார்ட் காப்பிக்கும் சாஃப்ட் காப்பிக்கும் என்ன வித்தியாசம்? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எழுதுறதுனால அது ஹார்ட் காப்பி. அது மாதிரி எழுதியிருக்கிறாரு. அது வந்து அடுப்புக்கு போயிடுச்சு. திரும்பி வந்தோடனே ஐயோ என் வேலைக்காரி, இவர் என்ன பண்ணுவார், அவ்வளோ பெருசு ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பியூட்டிஃபுல் புக்கு. இவர் அப்படியே நொந்து போய் உட்காந்துட்டார். ஒரு நாள் இப்படி ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு மேஸ்திரி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கிறத பார்த்தார். இந்த ஆள் செங்கல் மேலே செங்கல் வச்சு கட்டுற மாதிரி தானே நாமளும் எழுத்து மேலே எழுத்து வச்சு நாம் கட்டுறோம் சொற்களை அப்படின்னு. அதுக்கப்புறம் உட்காந்து இன்ஸ்பயராக எழுதினார். அது ஏற்கனவே எழுதினதை விட பிரமாதமாக வந்ததான். எல்லா இடத்துலையும் அது வருமா. இவர் வெளியே போயிட்டு வந்துட்டு எங்கெங்கே சிறுகதை என்னுது அப்படின்னு கேட்டால் அதை நாங்கள் அடுப்பு பற்ற வச்சுட்டோம். ஏன்னா வீட்டில் இதெல்லாம் தேவையில்லாமல் இருந்தாலும் எழுதிக்கிட்டு இருக்காரு. இவர் யார் எழுதிக்கிட்டு வீணா, பேப்பருக்கும் பேனாவுக்கும் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி உலகத்துக்கே இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறவங்க ஏன் உள்ளூரில் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் ஒரு பெரிய பேச்சாளர் இருப்பார், பெரிய எழுத்தாளர் இருப்பார், அவர் ஊரில் போய் கேட்டிங்கன்னா அவரா அந்த எழுதிக்கிட்டுலாம் தெரிவார், அவர் வீடு இதுதான் அப்படிம்பாங்க. யார் ஒருத்தர் வீணாக பேசிகிட்டு இருப்பார், அவர் வீடு இதுதாங்கம்பாங்க. நாம் இவர் பெருசாக நினச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் ஊர்லெல்லாம் மதிப்பாங்க நினச்சா உள்ளூர்காரங்க மதிக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, ரொம்ப பக்கத்துலேருந்து ஒருத்தர் நபரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தோணுது, நம்மளை மாதிரி தானே சாப்பிட்றாரு, இவர் நம்மளை மாதிரி தான் காஃபி சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி தான் பல் விளக்குறாரு, நம்மளை மாதிரி தான் பாத்ரூம் போகிறாரு, அப்புறம் இவர் என்ன பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்க அப்படி தான் நினைப்பாங்க. இவரும் நம்மளை மாதிரி தானே, இவர் நம்மளை மாதிரி தான் சாப்பிட்றாரு, விக்கல் வந்தால் தண்ணி குடிக்கிறாரு, தும்மல் வந்தால் மருந்து சாப்பிட்றாரு, இவர் போய் என்ன மேதைன்னு சொல்லி எல்லோரும் வராங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வீட்டில் இருக்கவங்க. இதுக்கு ஒரு சம்பவம், இது உண்மையாக நடந்ததா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கேள்விப்பட்டேன். ஒரு பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், சீன் கானரி அங்கே போயிருக்காரு. அவர் தான் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்டாக நடித்தவர். சீன் கானரி அங்கே போனோன்னே ஹை ஜேம்ஸ் பாண்ட் அப்படின்னா அந்த பையன் யாருன்னா அவங்க அப்பாவோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். யார் அவங்க அப்பான்னா ரோஜர் மோர், அவர் தான் 2வது ஜேம்ஸ் பாண்ட். ஃபஸ்ட்டு பையன் ஃபஸ்ட்டு ஜேம்ஸ் பாண்டை தான் அவன் ஜேம்ஸ் பாண்டாக எடுத்துக்கிட்டான். தான் சொந்த அப்பாவே ஜேம்ஸ் பாண்டை இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு.
அவரை ஜேம்ஸ் பாண்டுன்னு சொல்ல, ஷீன் கானரியை பார்த்துட்டு ஜேம்ஸ் பாண்டுன்னு சொன்னானே. ஏன்னா அந்த சொந்த அப்பாவை அவனால் ஜேம்ஸ் பாண்டாக ஏற்றுக்க முடியாது. எந்த பையனும் தன் அப்பாவை ஹீரோவாக ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆகவே சாதாரணமான ஒரு சூழலில் கூட அப்பாவையோ அம்மாவையோ இன்ஸ்பிரேஷனாக ஏற்றுக்கக்கூடிய நிலைமை இல்லை. இது யதார்த்தம். இதையும் தாண்டி ஒருவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்க வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் முன்னெச்சரிக்கையினோடும் நுட்பத்துடனும் நுணுக்கத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஷோட நிறைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் சொல்லி முடிக்க போகிறேன். webmd.com/hepatitis அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட பேர் அப்படின்னு சொல்லலாம். webmd webmd.com அப்படிங்கிற வெப்சைட்டில் / hepatitis அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்ட தகவல் மட்டும் இல்லாமல் இதோட ஹிஸ்ட்ரி அண்ட் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம ரிட்டனாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தகவல் எல்லாமே அதில் அடங்கியிருக்கு அப்படின்னு. ஓகே, ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து குறிப்பிட்டிருந்தோம் இல்லையா, அந்த ஹெப்படைட்டிஸ் பற்றின தவறான விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பிரேக் டவுன் பண்ணணும்னா சரியான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ஆத்தென்டிக்காக வந்து போய் சேரணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நெட்ல வந்து தவறான விஷயங்களும் நிறைய இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க பிரச்சனை. எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு நாங்கள் வச்சிருந்த ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்போதைக்கு முடிச்சுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு காலையில் 8 மணிக்கு உங்களை வேற ஒரு டாபிக்கோட வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாசிட்டிவா டாடா பை பை சொல்லிட்டு எஸ்கேப் ஆகுது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சௌமியா ஆன் இனிய பை இன்று.